இப்போ என்ன எடுத்துட்டீங்கன்னா, ஐ டோன்ட் வாஷ் இட் மச் அன்லெஸ் நமக்கு நெறைய ஸ்வெட் ஆச்சுன்னு தெரிஞ்சாதான். ம். அப்போ கூட நம்ம ஏன்னா அதுல ஒண்ணும் நமக்கு பெருசா அழுக்கா இருக்காது. ம். வி ஜஸ்ட் வேர் இட் ஃபார் அ ஃபியூ ஹவர்ஸ் ஃபார் அ வெட்டிங் ஆர் ஃபங்ஷன். வாட்டெவர். எஸ். ஸோ அப்படி நமக்கு வி ஹேவ் ஸ்வெட் ஆயிருக்கும்னு தெரிஞ்சா, நம்ம தண்ணீல நனைச்சு எடுத்து போடலாம். ட்ரை கிளீன் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். என்ன ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற மாரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்ப சம்டைம்ஸ் உங்களுடைய இது சாரி கொஞ்சம் மொடன்னு ஆகலாம். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ப்ராபப்ளி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் பீஸ் குடுத்து பாருங்க. அந்த இடத்துல எப்படி ட்ரை கிளீன் பண்றாங்க. தேர் ஆர் பிளேஸஸ் விச் தே டூ அ வெரி குட் ஜாப். ஏன்னா நம்ம சொல்லும்போதே தே நோ. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துடணும். வி டோன்ட் வாண்ட் இட் ஸ்டார்ச்ட். இதே மாரி எனக்கு இதே ஃபீல்ல சாஃப்ட்ல எனக்கு திருப்பி வரணும்னும் போது தே டூ அ குட் ஜாப். ஸோ ப்ராபப்ளி ஜஸ்ட் கிவ் ஒன் லிட்டில் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் சி அது ட்ரை கிளீன் ஆயிட்டு எப்படி வருதுன்னு. See that and then give. Otherwise, அந்த காலத்துல அந்த ஒரு இட்ஸ் அ பவுடர். ஸோ அந்த பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது சின்னதா இருக்கும் ம். அது. அத பொடி பண்ணிக்கிட்டு யூ கேன் ஜஸ்ட் சின்னதா பொடி பண்ணிட்டு இஃப் யூ அந்த லேதர் வர மாரி நீங்க தண்ணீல போட்டாலே கொஞ்சம் ஷாம்பு மாரி வரும். ம். ஸோ அந்த காலத்துலலாம் அதுல தான் துவைப்பாங்க. இப்போ தே சே ஈவன் பேபி ஷாம்பு ஏதாவது இருந்தா இட் வில் பி வெரி மைல்ட். அதுலயும் நீங்க வாஷ் பண்ணலாம்.